வணக்கம். நான் உங்க ஜெயா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின சானட் 65 சின்ஸ் பிராஸ் நார் ஸ்டோன் நார் எர்த் நார் பவுண்ட்லெஸ் சி இந்த சானட்டோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த சானட் 65 வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின 154 சானட்ஸில் ஒன்று. இதில் வந்து அவர் ஒரு ஃபேர் யூத்தை பற்றி சொல்கிறார் இல்லையா, அந்த சீக்வென்ஸில் வரக்கூடிய ஒரு போயம் தான் இது. இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலம் அதாவது நேரம்ன்றது எப்படின்னா எல்லாத்தையுமே அழிச்சிடும், ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்த விஷயங்களை கூட அழிச்சிடும். அப்படி இருக்கும்போது அழகுன்றது ஒரு பூ மாதிரி, எப்படி பூ வந்து சட்டுன்னு வாடிடுமோ அந்த மாதிரி நம்மளுடைய அழகும் வந்து காலம் போக போக வாடி போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த அழகு எப்படி காலத்தை வென்று நிற்கும், எதால் அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்னுடைய கவிதைகளால் காலத்தை வெல்ல முடியும். உன்னோட அழகை வந்து நான் வர்ணித்து பாடல்கள் எழுதுவேன், அந்த பாடல்கள் உன்னோட அழகை அப்படியே பிரதிபலிக்கும். எத்தனை நூற்றாண்டு போனாலும் உன்னுடைய அழகை என்னுடைய வரிகள் அப்படியே வந்து வருங்கால சந்ததிக்கு எடுத்து சொல்லும் அப்படின்றத அவர் இங்கே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பிராஸ், பாறை, இந்த பூமி, இந்த கடல் எல்லாமே பார்த்திங்கன்னா காலத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது அழிவுன்றது நிச்சயம். எவ்வளோ தான் அந்த பாறை வந்து வலிமையானதாக இருந்தாலும், பிராஸ்னா பித்தளை, அது எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டலாக இருந்தாலும் சரி, காலப்போக்கில் அது உடஞ்சி போகும், மங்கி போகும். அப்படி இருக்கும்போது பூ மாதிரி மென்மையாக அப்படியே வந்து ஒரு ஃப்ரெஜைலாக வாடி உடனே வாடக்கூடிய ஒரு அழகு, அது எப்படி காலகாலத்துக்கும் நிலச்சி நிற்கும். இப்போ சம்மர்லாம் கூட பார்த்திங்கன்னா வின்டர் வந்தால் சம்மர் போயிடும், அந்த மாதிரி தான் காலம். அந்த காலம் வந்து ஒரு படை மாதிரி வரும், வந்து எல்லாத்தையுமே அழிச்சிடும். அப்போது உன்னுடைய அழகு மட்டும் எப்படி காலத்தை கடந்து நிற்கும்? முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம யோசித்து பார்க்கணும், அதை வெல்றதுக்கூட சக்தி எதுக்கு இருக்குது? நேரம் வந்து காலம் வந்து உன்னுடைய அழகை அழிக்கிறத என்னால் பார்க்க முடியாது. அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, உன்னுடைய அழகை என்னோடய கவிதைகளை நான் பிரதிபலிக்க போகிறேன். என்னுடைய கவிதைகள் காலத்தையும் வென்று நிற்கும். அப்போது இன்னும் பல நூற்றாண்டுகள் கழித்து கூட என்னோட கவிதைகளை படிக்கிறவங்களுக்கு உன்னுடைய அழகு அப்படியே அவங்க கண் முன்னாடி வந்து என்னோட எழுத்துக்கள் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சானட் வந்து சானட் 64ஓட ஒரு கண்டினியூஷன் தான். இங்கேயும் வந்து எப்படி காலம் வந்து ஒன்றையும் அழிக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அந்த நேரம், அந்த காலம்ன்றது அழிக்க முடியாத விஷயங்கன்னு பார்த்திங்கன்னா காதலும் மனிதர்களோட உணர்வுகளும் தான். அதை தான் நான் என்னுடைய எழுத்துக்களில் காமிச்சிருக்கேன். என்னுடைய எழுத்துக்கள் காலத்தையும் கடந்து நிற்கும், காலத்தை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது நேரம், அதாவது காலம் வந்து எது மேலெல்லாம் அதோடைய தாக்கத்தை காட்டுது, எப்படியெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது கூட, சக்தி வாய்ந்ததை கூட எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கவிஞருடைய அந்த வரிகளை காலத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த வரிகள் காலத்தை வென்று நிற்கும். அந்த வரிகளில் நான் வர்ணிச்சிருக்கிற உன்னுடைய அழகும் காலத்தை வென்று நிற்கும். எதிர்காலத்தில் எத்தனை நூற்றாண்டு கழித்து என்னோடய கவிதைகள் படித்தாலும் உன்னோட அழகு அவங்க கண் முன்னாடி வந்து அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க சானட்டை படித்து பார்க்கலாம். சின்ஸ் பிராஸ் நார் எர்த் நாட் ஸ்டோன் நார் எர்த் நார் பவுண்ட்லெஸ் சி பட் சேட் மோர்டாலிட்டி ஓவர்ஸ்வேஸ் தே பார். அதாவது பித்தளை ஆகட்டும், இல்லை பாறை ஆகட்டும், இந்த பூமி ஆகட்டும், இந்த கடல் ஆகட்டும், எல்லாமே வந்து காலத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதோட சக்திக்குள்ளே அடங்கி தான் இருக்குது. ஹவு வித் திஸ் ரேட் ஷால் பியூட்டி ஹோல்டர் ப்ளீ. அப்போது அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த காலத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு அது என்ன செய்யும்? whose action is no stronger than a flower. ஏன்னா அந்த அழகுன்றது ஒரு மலரை போலுது. மலரால் வந்து உன்னோட சக்தியை இந்த பிராஸ், ஸ்டோன், எர்த், சி இதுவே எதிர்த்து நிற்க முடியலன்னா அந்த அழகால் எதிர்த்து நிற்க முடியுமா? ஓ how shall summer's honey breath hold out against a wrathful siege of battering days
when rocks impregnable are not so stout, nor gates of steel so strong but time decays. இப்போ ஒரு சம்மர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வின்டர் வந்துடும். அப்போ அந்த வின்டருக்கு முன்னாடி சம்மர் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி பாறைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலிமையானது, ஆனால் காலத்தால் அந்த பாறை கூட வெடிப்பு வந்து உதிர்ந்து போயிடும். ஒரு கேட் அது ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அதுவும் காலப்போக்கத்தில் வந்து அப்படியே டீகே ஆகிடும். ஓ fearful meditation, where alack shall time's best jewel from time's chest lie hid, or what strong hand can hold a swift foot back. இங்கே ஹிஸ்ன்றது காலத்தை பற்றி தான் சொல்கிறது. அப்போது காலத்தோட காலை எது கட்டி போட்டு பின்னாடி இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா காலம் வந்து எல்லாத்துலேயும் வந்து அதோட சக்தியை காட்டுது, அதுக்கிட்டது யாருமே தப்பிக்க முடியாது. அப்போது அந்த காலத்தோடைய கால்களை எது கட்டி போட்டு பின்னாடி இழுக்க முடியும். ஆர் ஹூ ஹிஸ் ஸ்பாயில் ஆஃப் பியூட்டி கன்ஃபர்பிட். ஏன்னா அந்த காலம் வந்து போக போக எல்லாரோடைய அழகு, எல்லாருமே அழகாக இருப்பாங்க இளமையில், ஆனால் போக போக அந்த அழகை வந்து அந்த காலம் எடுத்துன்னு போயிடும். வயதாக வயதாக அந்த அழகு வந்து வாடி மாறிடும். அந்த வயதுக்கான முகத்தில் இருக்கிற சுருக்கம், அது தள்ளாமை எல்லாமே வந்துடும். அப்போது எந்த அழகை கெடுக்கக்கூடிய அந்த காலத்தை வந்து பிடிச்சு நிற்கிறது யார்? ஓ none unless this miracle have might. யாரால முடியாது, ஒரே ஒரு விஷயத்தால் முடியும். that in black ink my love may still shine bright. என்னுடைய கருப்பு மையால் நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன் இல்லையா, அந்த அன்பான எழுத்துக்கள் வந்து காலத்தை கட்டி போடும். ஏன்னா எழுத்துக்கள் வந்து மாறாது. என்னுடைய எழுத்துக்கள் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் காலத்தை கடந்து நிற்கும். அப்போது அந்த எழுத்துக்களில் உன்னோடைய அழகை நான் வர்ணித்து எழுதுகிறேன் இல்லையா, அதை எத்தனை நூற்றாண்டு கழித்து மக்கள் படித்தாலும் படிக்கிறவங்க கண்ணு முன்னாடி உன்னோட அழகு அப்படியே தோன்றும். அதனால் காலத்தோட சக்தியை ஒடுக்கக்கூடிய அடக்கக்கூடிய சக்தி என்னுடைய எழுத்துக்களும் இருக்குது. அதில் என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த சானட்டை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.